நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 19/6/2023 25/6/2023 வரலாம் உண்டான வாரத்தில் கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, அதை தவிர இந்த வாரம் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன யார் யாருக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷபராசியில் இருந்த புத பகவான் நேற்றுக்கு தான், அதாவது 18ஆம் தேதி தான் சாயந்தரமாக மிதுனத்துக்கு போயிட்டார். அதனால் மிதுனத்தில் பார்த்தேலையானால் சூரிய பகவான் புத பகவானும் 2 பேரும் இருக்கா. கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், துலாத்தில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இதுதான் இந்த கோச்சாரம். சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி, அதாவது 19ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவர் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். மிதுன ராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போகிறார். அதனால் பார்த்தேனால் சந்திராஷ்டம காலங்கள் யார் யாருக்கு வருது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திரன் 8ஆம் இடத்துல வரும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் மறைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புத்தி கூடும். உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை தவிர எந்த ஒரு டெசிஷன் எடுத்திங்கனாலும் தவறான ஒரு டெசிஷனாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சந்திரன் மனோகாரகன்னு சொல்கிறதுனால மனசின் காரகன் அவர் மறையும் பொழுது கண்டிப்பாக மனசில் கிளேசம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளை அல்லி மலர், வெள்ளை அரளி மலர், அல்லி மலர், இது சிவபெருமானுக்கு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேனால் 23ஆம் தேதி மக நட்சத்திரம் வருது. அதாவது மக நட்சத்திரம் 23/6/2023 அன்னைக்கு மக நட்சத்திரம் 60 நாழிகையும் இருக்குது. அடுத்த நாள் கார்த்தால வரலும் இருக்குது. 23ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி கார்த்தால வரலும். எதனால் இதை சொல்கிறேன்னா, ஆனி மகம் இப்போ இருக்கக்கூடிய அகோபில மடத்தின் அழகிய சிங்கர் 46வது பட்டம் அவருடைய திருநட்சத்திரம், அதாவது அவர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு வழியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மடத்தினுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி 46வது பட்ட ஜீயர்னு சொல்லுவாள். இந்த வழியில் வந்தவர் தான் 44வது பட்டத்தில் இருந்தவர் தான் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை நிறுவினார். அதனால் எல்லாருக்குமே இந்த அகோபில மடத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால் அகோபில மடத்தினுடைய 46வது பட்டம் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கரின் திருநட்சத்திரம் 23ஆம் தேதி வருது. இதற்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது அது 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. அதை தவிர பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனி திருமஞ்சனம் நடராஜருக்கு ரொம்பவும் விசேஷம். ஏன்னா ஆனி மாதமும் மார்கழி மாதமும் நடராஜர் வெளியில் உலா ஒருவர். இந்த ஆனி மாதம் உலா வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது, திருமஞ்சனம் பண்ணக்கூடியது. ஏன்னா அந்த இது வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இதுவெல்லாம் அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சாலும் ஆனி மாதத்தில் அதனுடைய இது இருக்கும், அதாவது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அன்றைக்கி திருமஞ்சனம் அதிகமாக பண்ணுவாள். இந்த ஆனி திருமஞ்சனத்தை சேவிச்சுட்டு வர்றவாளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக எல்லாரும் நடராஜர் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது மிகவும் ஏற்றம். இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடியது. அதுதான் ஆனி திருமஞ்சனம்னு பண்ணுறது. அது ரொம்ப விசேஷம். இந்த 25ஆம் தேதி அது பண்ணுறேன். இந்த 2 விஷயமும் இந்த வாரத்தில் நடக்கிறது. இப்போது ஒரு ராசியாக நம்ம மேஷத்திலிருந்து மீனம் வரணும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உண்டான ஜாதகத்தை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அதன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன்,
அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிதான பரிகாரங்கள் மூலியமாக என்னால் முடிஞ்ச வரலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது இந்த வாரம்ன்றதை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். இருந்தாலும் சுக்கிர பகவானோட சம்பந்தப்பட்டிருக்கார். அதனால் சுக்கிர பகவான் ஒரு இயற்கை சுபர்ன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. வீட்டின் மூலியமாக வீட்டுக்கு நல்ல பொருள்கள்லாம் சேர்ப்பீங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சோஃபா வாங்கிறது, பெட்டு வாங்கிறது, அதை தவிர உங்களுடைய ரெஃப்ரிஜிரேட்டர் மாற்றுறது இதெல்லாம் பண்ணுவீங்க. இந்த வாரம் பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேயே சந்திர பகவான் இருக்கார். அமாவாசை அடுத்த நாள் பிரதம 19ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. 19ஆம் தேதி 20ஆம் தேதி சாயந்தரம் வரலும் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான நல்ல ஒரு விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 19ஆம் தேதி 20ஆம் தேதி சாயந்தரம் 4:15 23ஆம் தேதி கார்த்தால் ஒரு 3:50 4 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் நீச்ச பங்கமாய் ராஜயோகத்தை அடைகிறார். நீச்ச பங்கமாய் ராஜயோகம் அடைகிறதுனால என்ன அப்படின்னா, பணவரவுகள் அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னாலும் அது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியான சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். செவ்வாய் பகவான் அங்கே நீச்சப்பட்டு போகிறார். அதனால் நீச்சம் பங்கமாகிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்கு பார்த்தீர்களேனால் திடீர் பணவரவு அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணவரவு இருக்கும். ரியல் எஸ்டேட் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் துறை, அது தவிர இந்த கேட்ரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கவங்க, டாக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அது தவிர சிவில் சர்வீசஸ், போலீஸ் சிவில் சர்வீசஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதாக இருந்தாலும் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 23ஆம் தேதி கார்த்தாலிருந்து 25ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். குருவினுடைய பார்வையில் இருக்கார். அதனால் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பேறு நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்ட்டு கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழில் மூலியமாக. அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை போய் வணங்கிட்டு வாங்கும். அதுவும் இந்த என்ன சொல்கிறது, இந்த தவழ்ந்த கண்ணன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்கள் வீட்டிலும் கிருஷ்ணர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.